ஆண்டவரே, எங்களை மீட்க வந்தருளும். இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நட்சத்திரத்தை இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஆண்டவரே, எங்களை மீட்க வந்தருளும். திருவருகை காலத்தில் அதைத்தான் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். திருவருகை காலத்தில் அதைத்தான் பாடிக்கொண்டிருக்கிறோம். திருவருகை காலத்தில் அதைத்தான் மன்றாடி கொண்டிருக்கிறோம். திருவருகை காலத்தில் சொல்லப்படுவதெல்லாம் பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் பிறப்பு விழாவை சொல்வது போல் இருந்தாலும் அது இரண்டாம் வருகை, இயேசுவின் இரண்டாம் வருகையை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. வரக்கூடிய வாசகங்களும் அதைத்தான் நமக்கு வலியுறுத்துகிறது. பிரியமானவர்களே, இந்த நாட்களில் கூட அப்படியாய் கூட ஆண்டவரே எங்களை மீட்க வந்துடலும். இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது மீட்பு என்பது இந்த உலகத்தில் வாழுகின்ற போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒன்று. 1000 ஆண்டு அரசாட்சி அல்ல, தீர்ப்பு நாள் அல்ல. இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது தான் மீட்பு நமக்கு கிடைக்க வேண்டும். ஆகவே இந்த வசனம் இந்த யுகத்துக்கு, இந்த காலத்துக்கு சொந்தமானது. ஆண்டவரே எங்களை மீட்க வந்துடலும். மீட்க வந்தார். மத்தேயு நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 21 வாசிக்கிறோம். இயேசு அவர் தம் மக்களை அவருடைய பாவங்களிலிருந்து மீட்க வந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. லூக்கா நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 10 வாசிக்கிறோம். எழுந்து போனதை தேடி மீட்கவே மனிதகுமாரன் பூமிக்கு வந்தார் என்று அங்கு சொல்லப்படுகிறது. ஆம் பிரியமானவர்களே, பாவங்களிலிருந்தும் சாபங்களிலிருந்தும் நோய்களிலிருந்தும் அடிமைத்தனங்களிலிருந்தும் கட்டுகளிலிருந்தும் விடுதலை செய்ய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அப்படி வந்த நாம் அந்த விடுதலையை பெற்றுக்கொண்டதன் அடையாளமாக நம்முடைய ஆவி அனலாக இருக்க வேண்டும். நம் ஆன்மா ஆண்டவருக்கு சொந்தமாக இருக்க வேண்டும். உடலால் கடவுளை மகிமைப்படுத்த வேண்டும். அவர் கொடுத்த மீட்பு அங்கே உதயமாகிறது. மீட்கப்பட்ட மக்களாய் நாம் இருக்கிறோம் என்பது அங்கே அர்த்தமாகிறது. அப்படிப்பட்ட மீட்பை நாம் சொந்தமாக்கிக் கொள்வோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.